இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் பிரச்சனை நடக்குது. டேய் தனியா நான் மட்டுமே எல்லா வேலையுமே செஞ்சுட்டு வேலைக்கும் போய் நிக்கிறேன்டா, நீ எந்த வேலையுமே செய்ய மாட்டற, எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டற, என்னதான்டா நினைச்சு நிக்கிறேன்னு சொல்லி அவங்களே திட்டாங்க. ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா நானும் வந்து செய்ய போறேமா, நீ எதுவுமே கூப்பிடாம நீ பாட்டு செஞ்சுனே இருந்தியா, அதனால தான் நான் கண்டுக்கலன்னு அவன் சொல்றான். ஏன்டா அதெல்லாம் உனக்காவே புரியாதான்னு சொல்லி இவங்க மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே சைலண்டா உட்காந்துறான். அப்படியே ஒரு வாரம் போகுது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறமான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றான். நீலாம் முன்ன மாதிரியே இல்லடா, இப்பலாம் என்கிட்ட ஒரு சாரி கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லி இந்த பொண்ணு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. ஏய் சாரி சொல்லன்றதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை கிரியேட் பண்றேன்னு சொல்றான். டேய் ஃபர்ஸ்டா நீ தப்பே பண்ணலாம் கூட 1000 தடவை சாரி சொல்லணும் இருப்படா, இப்பலாம் நீ தப்பே பண்ணி கூட எந்த சாரியுமே சொல்ல மாட்டடா, அதான்டா எனக்கு வெறுப்பாகுதுன்னு சொல்லி இந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிராங்க. நம்ம ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தை இல்லன்றதுனால தானே என்ன அவாய்ட் பண்ண சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க. ஏய் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கலடி, நீ தாண்டி தேவலாம ஓவர் ஆக்ட் பண்ணிருக்க, நீ ஏன் இடத்துல நின்று ஒருத்தரையா யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே கம்பெனில தான் வேலை செய்றாங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் அவங்க ஒரு 3 நாள் அவங்களுக்குள்ள பேசிக்கவும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்ல போயிட்டே இருக்கும்போது வானத்துல இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஸ்வாப் பண்ணி விட்டுது. ஒய்ஃப் உடம்புல இவனும் போயிட்டு இருக்கான், இவன் உடம்புல அவன் ஒய்ஃபும் விட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி மாறணும், எப்போ நம்ம பழைய நிலைமைக்கு மாற போறோம்னே எதுவுமே தெரியல, இன்னைக்கு வேற வேலை இருக்குது, என்னோட வேலை எல்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி இவனும் கேக்குறான். இவங்க ரெண்டு பேரும் கம்பெனில என்னென்ன வேலை செய்வாங்கன்றதை அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் உடம்புல ஒய்ஃப் இருக்காங்க, இது தெரியாம இவனை இடுப்பு கிள்ளிறான். அவனும் பொலின்னு வர அற விட்டுறான். ஒய்ஃப் உடம்புல இருக்க புருஷனா அவன் இடுப்புல அதுக்கு அப்புறமேட்டு கை வைக்கிற வேலை வச்சுக்கான்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு வந்துடுறான். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் பேசிட்டு இருப்பாங்க. இவ குழந்தை இல்லன்றதுனால எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா தெரியுமா, அவன் மேலதான் பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அது எதையுமே அவன் புரிஞ்சுக்காம இந்த பொண்ணு கிட்ட அப்பப்ப அவன் சண்டை போட்டே இருக்கிறான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் பேசுறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு உடம்புல இருக்கிற ஹஸ்பண்டுக்கும் அது புரிய வருது. இந்த கிட்ட வச்சுக்கோ, அவன் தான் வீட்டுல செக் பண்ணா திட்டான்னு சொல்லல, நீ ஆபீஸ்ல செக் பண்ணிக்கோன்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டும் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பயங்கரமான ஸ்மோக் அடிக்கிட்டு அதனால ஜென்ஸ் பாத்ரூம்ல போயிட்டு அவளை சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிரான். டேய் நீங்க ரெண்டு பேருமே எத்தனை நாள் தானே சண்டை போட போறீங்க, நீயும் குழந்தை பெத்துக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு டெஸ்ட் எடுக்கிற, அது எந்த விஷயத்தையாவது அவகிட்ட நீ சொல்லிருக்கியா, தயவு செஞ்சு ரெண்டு பேரும் பேசுங்கடா, சைலண்டா இருக்காதீங்கடா, எல்லா பிரச்சனையும் அப்பதான்டா சரியாகும் சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டும் போறான். ஒய்ஃப் உடம்புல இருக்க ஹஸ்பண்ட் பிரெக்னன்சி செக்அப் பண்ணி பாக்குறான், அது பாசிட்டிவ்னு வருது. அது பார்த்ததுமே ரொம்பவும் சந்தோஷமாயிரான். இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இதுல யாரு ஃபர்ஸ்ட் சாரி சொல்லி ஆரம்பிக்குதுன்றது தான் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் லிஃப்ட்ல போகும்போது இவங்க ரெண்டு பேரோட பாடியுமே நார்மல் நிலைமைக்கு வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு வண்டியில் தான் தனித்தனியா போலான்னு இருந்திருப்பாங்க. டக்குன்னு ரெண்டு பேருமே யோசிச்சு அப்படியே கிட்ட வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிறாங்க. ஒய்ஃப் தான் எப்பவுமே அம்மாவான விஷயத்தை அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இங்க முதல் தடவை ஹஸ்பண்ட் நீ அம்மாவா போறன்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. இவங்களும் அந்த கிட்ட பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது.